வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸோட முன்னாடி பகுதி வந்து நம்ம தைக்க போகிறோம். அதாவது லைனிங்கை மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் கிளாத்தோட உள்பகுதியில் லைனிங் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது லைனிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். அதுக்கு முதல் லைனிங் வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங் தையல் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம குண்டூசி குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். லைனிங்கோட ஓர கார்னர்லேயே நம்ம தையல் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா தையல் வந்து வெளியில் தெரியாது. ஆம்கோல் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாத மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே தையல் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம தையல் வந்து வெளியில் எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிட்டோம். அவுட்லைன் பீஸு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெளிவாக புரிகிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அதே போல் நம்ம இன்னொரு சைடு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறது பெருசு கிடையாது. நெக்ஸ்ட்டு தைக்கிறோம் பார்த்திங்களா, அதை தான் நம்ம கவனமாக தைக்கணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு ரெண்டு கைக்கு வர மாதிரி இருக்கணும். அதாவது ரைட் லெஃப்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நமக்கு கிடைக்கணும். ஒரே பக்கத்துக்கு வர மாதிரி நம்ம ரெண்டத்தையும் தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே மெயின் கிளாத் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாத மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா லைனிங் மேலேயே நம்ம தையல் போட்டுட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம இதுலேயும் அவுட்லைன் எல்லாத்தையுமே பிசுறு பூரா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். லைனிங் ப்ளவுஸ் அப்புறம் சாதா ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனல் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு பாருங்கள். இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. அவுட்லைன் பீஸர் எல்லாத்தையுமே கட் பண்ணும்போது பொறுமையாக சின்ன சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் கிளாத்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததை நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய டாட்டை பிடிச்சிக்கலாம். அதாவது கீழ் பகுதியில் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம தையலுக்கு வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த மார்க் ஏற்ற மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் நூலை வந்து வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 தையல் போடணும், இல்லைன்னா 4 அடைவில் பிரிஞ்சிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய டாட்டை தைச்சிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்டே இருக்க டாட்டை பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் கிட்டே இருக்க டாட் பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த நேரம் நம்ம மடித்து பிடிச்சிக்கலாம். ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட அந்த தையல் வந்து வரும். அப்படியே நம்ம மடித்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆம்கோல் கிட்ட போடுறோம் பார்த்திங்களா, இது வந்து 2வது டாட்டு. மொத்தம் வந்து ப்ளவுஸில் 3 டாட் வரும் இல்லையா. இப்போ நம்ம 2 டாட் பிடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பட்டன் பட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை சென்டராக மடித்து பிடிச்சிக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம 3 டாட் தைக்கும் போதும் அளவு எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம தைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கிராஸ் வந்து உங்களுக்கு அழகாக அமையாது. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அழகாக தைச்சி எடுத்துக்கிட்டோம். அதே போல் நம்ம இன்னொரு சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து லைனிங் பக்கம் நம்ம மடிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அளவு எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வெளியில் எடுத்து கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க.
அடுத்ததாக வந்து நம்ம ஆம்கோல் கிட்ட இருக்குது பாருங்கள், அந்த டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். இது வந்து 2வது டாட்டு. எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. தையல் வந்து போட்டிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டால் எப்படி இருக்கும் அதே போல் நம்ம தையல் போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 3வது டாட் வந்து பட்டன் பட்டிக்கிட்டே இருக்க டாட்டை நம்ம தைச்சிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், கிராஸாக வந்துட்டு தையல் வெளியில் எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிசுறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி பக்கம் அது வந்து வெளியில் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிசுறு எதுவும் இல்லாமல் டாட் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிராஸ் வந்துட்டு அழகாக அமையும். நான் வந்து தைச்சிருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் வந்து நம்ம அழகாக தைச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் அமையும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கிராஸ் வந்துட்டு உங்களுக்கு அழகாக அமையும். நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி அழகான கிராஸ் வந்துட்டு தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தைச்சதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் போடும்போது அவங்களுக்கு வந்து அதே போல் அழகாக வந்து கிடைக்கும். கிராஸ் வந்துட்டு எல்லாருமே அழகாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அழகாக தைச்சி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு வீடியோ தரேன். அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் இல்லைனாலும் இன்னொரு ப்ளவுஸை இதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அழகாக அமையும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதனால் நான் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து எப்போதுமே 2-3 கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நமக்கு கிராஸ் வந்துட்டு அழகாக எடுத்து கொடுக்கும். உங்களோட மெயின் கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு அப்படின்னா லைனிங் கிளாத்து நீங்கள் கூடுதலாக கொடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு 3 கிளாத் இல்லைன்னா 4 கிளாத் இருக்க மாதிரி தைச்சிக்கோங்க. எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டியோட நல்ல பக்கத்துக்கு ப்ளவுஸோட நல்ல பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெளி பக்கம் பார்க்கும்போது நமக்கு லைனிங் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு இருந்தாலே போதும், அதை விட அதிகமாக பிடிக்காதீங்க. ஒரு பக்கம் நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்ததாக இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு எந்த இடத்துல கிளாத் முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த தையலை தைச்சிக்கலாம். இந்த தையல் வந்து 1/4 இன்ச்சிலே இருக்கணும், அதே போல் தைச்சிக்கோங்க. அந்த இடத்துல டாட் இருக்குது பாருங்கள், அதை வந்து உள் பக்கம் மடித்து விட்டுட்டு அப்படியே தைங்க. ஒரு பட்டி நம்ம அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா ஒரு பட்டியை வந்து ரிவர்ஸில் தான் தைக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ரெண்டுமே நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் நம்மளுக்கு வெளியில் தெரியணும், அந்த மாதிரி நீங்கள் தைச்சி பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 சைடும் ஒவ்வொரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்ததை நம்ம இன்னொரு தையல் போடணும். அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ளவுஸோட முன்னாடி பகுதியில் நல்ல பகுதி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேலே கிராஸோட துணி இருக்குது பாருங்கள், அந்த துணியில் தையல் விழுகிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். பட்டிக்கு மேலே போட வேணாம், மேலே இருக்க கிளாத்தில் வந்து தையல் விழுகணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ தைச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி கையில் எடுத்து விட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். 2 பக்கம் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, அவ்வளோதான், நம்ம பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஏதாவது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் மட்டும் தான் வச்சுருப்போம், ஓவர்லாக் மிஷின் நம்மள்ட்ட இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வந்து பட்டியை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். நான் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் எளிமையாக புரியணுங்கிறதுக்காகவே நான் வந்து எல்லா மெத்தடையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ப்ளவுஸ் வந்து முன்னாடி பக்கம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பகுதி வந்து அட்டாச் பண்ணி டாட் பிடிச்சி பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பட்டன் பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸோட முன்னாடி பகுதியை எப்படி தைச்சி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.